ஓம் ஷேமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயா. இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, 10ல் பாவி 5ல் யோகி. ஆமாங்க, உங்களுடைய வாழ்க்கையில பாதியில நின்ற ஒரு விஷயத்த அந்த மீதிய விதி முடிச்சு வைக்க போது இந்த 2026ல. குறிப்பா இந்த 2026 விருச்சிக ராசியில பிறந்த நீங்க மிக முக்கியமா செய்யக்கூடாத தவறுகள் கனவிலும் கூட ஏன் மறந்தும் கூட அந்த பக்கம் தலை காட்டிடாதீங்க. அந்த ஒரு விஷயத்துல முயற்சி பண்ணிடாதீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் எவை அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் ஏற்கனவே விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு 8 வயசுல இருந்தாலும் சரி, நீங்க 80 வயசுல இருந்தாலும் சரி, உங்களுக்குண்டான முழுமையான விரிவான விளக்கமான புத்தாண்டு பலனை ஏற்கனவே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற மாதிரி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள், விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரை 2026ல உங்களுக்கு 7 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி சனி பகவானுடைய பிரச்சனை கிடையாதுங்க. சனிமான் உங்களுக்கு சாதகமா 5ஆம் இடம் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். புதிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவானா உங்களுக்கு இருக்க போறாரு இந்த 2026. அதிர்ஷ்டம், பெயர்ப்புகள், புதியதொரு வாய்ப்பு இந்த சனி பகவானால உங்களுக்கு கிடைக்கும். அது வேற வழி கிடையாது. சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா? அதே ஒரு நேர காலகட்டத்தில் குரு பார்வை உங்களுக்கு இந்த 2026ல ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்க போதுங்க. கடக ராசிக்கு வந்து பயிற்சி அடையக்கூடிய குருவன் உச்சமடைந்து 5ஆம் பார்வையா உங்களை பார்க்க போறாரு. இது எப்போ? ஜூன் மாசம் தான். ஓகேங்களா? சோ அதுவரை மிக முக்கியமா கவனத்தோடு செயல்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. உங்க வாழ்க்கையில மிக முக்கியமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு நோய் பிரச்சனை இருக்கும். குடும்பத்துல சில உறவுகள், உங்களுடைய தாய் தந்தையர், தாத்தா பாட்டி, இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு நோய் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதை ரொம்ப வருடமா அசால்ட்டா கடந்து வந்திருந்திருப்பீங்க. இந்த 2026 உங்களுடைய விருச்சிகத்திற்கு 10ஆம் இடம் சிம்மத்தில் கேதுவன் அமர்ந்திருந்து தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்துல பயணிச்சு அந்த நோய் பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலத்தை கொடுக்க போறார். ஓகேங்களா? பாதியில ஒரு நின்ற ஒரு விஷயத்த முழுமையா விதி முடிக்கக்கூடிய தருணம் இது. அப்போ ரொம்ப வருஷமா ஒரு ஒரு நோய் பிரச்சனை, ஒரு உடல் ரீதியா ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லிக்கலாம். அது உங்களுக்கோ, உங்க கூட பிறந்தவங்களுக்கோ, உங்களுடைய அம்மா அப்பாவுக்கோ அல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கோ இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நோய் பிரச்சனை ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய அதுக்கு ட்ரீட்மெண்ட் செலவு, அந்த மருத்துவ செலவு இந்த 2026 முடிக்க வைக்கிறோம். சரி, நீங்க என்ன செய்யக்கூடாது தவறு இந்த ஒரு விஷயத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருடமும் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ற தவறு செய்யக்கூடாது. இந்த வருஷம் கண்டிப்பா அந்த நோய் பிரச்சனை மருத்துவ செலவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மேலும் ரொம்ப வயதானவர்கள், அவருடைய ஆயுளுக்கு சின்ன ஒரு கண்டம், சின்ன சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எக்ஸாக்டா, அதாவது பெரிய அளவு ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்க போறேன், வெளிநாடு போய் வெளி மாநிலத்தை போய் நான் மருத்துவ சிகிச்சை எடுக்க போறேன் அப்படின்ற தவறு பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? சோ என்ன ஒரு நோய் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி மருத்துவ முறை எடுத்துக்கொள்வது நல்லது. சின்ன ஒரு வியாதிக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து மாட்டிக்காதீங்க. தேவையில்லாத தவறான ஒரு சிகிச்சை எடுத்து அதுல பொருள் இழப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. சோ அதுலயும் கவனத்தோடு இருந்துங்க இந்த 2026. மேலும் இரண்டாவதாக நான் சொல்லக்கூடிய விஷயம், தேவையில்லாத ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள், அதுவும் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள். ஸோ ஒரு வேலைக்காக இல்லை தொழிலுக்காக நான் ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு போறேங்க, ஸ்டேஷன் போறேங்க, போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க இப்படின்னு தொழிலுக்காகவோ இல்லை வேலையில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்காகவோ நீங்க போனீங்கன்னா அதுல இழப்பு உங்களுக்கு தான். ஓகேங்களா? இந்த 2026 விருச்சிக ராசிக்காரங்க ஒரு எமோஷனலா ஒரு கோவப்பட்டோ சண்டை போட்டோ வேலையை விட்டுட்டு வர்றது, தொழிலை தூக்கி எறிஞ்சிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிடாதீங்க. ஏன்னா விட்டா கெட்டு போகும் உங்களுடைய வருமானம் தான். ஓகேங்களா? ஸோ அதுல கவனத்தை இருந்துங்க. தேவையில்லாம இந்த தொழில் ரீதியா வேலை ரீதியாக கோர்ட் கேஸ் போயிட வேண்டாம். சொத்துக்கள், அதுவும் பூர்வீக சொத்து, பாட்டி தாத்தா சேர்த்து வச்ச சொத்து, அப்படிப்பட்ட இந்த பூர்வீக சொத்துக்கு ஒரு கோர்ட் கேஸ்ன்னு போயிடாதீங்க. இந்த வருஷம் அது உங்களுக்கு சாதகமா இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்தபடியா நான் சொல்லக்கூடியது, நான் சொந்த தொழில் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா 10ல் பாவி இருக்கிறார், 10ல் கேதுவன் அமர்ந்திருக்கிறார். அப்போ நான் சொந்த தொழில் தான் பண்ணி ஆகணும், நான் சொந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இருக்கிற தொழில் அப்படி பார்த்துக்கிறது நல்லது. பெரிய முதலீடு பண்ண வேண்டாம், தொழில் தாவ வேண்டாம், வேற ஒரு பிசினஸ்க்கு தாவிட வேண்டாம். இருக்கிற தொழிலை பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மருத்துவ தொழில் பண்ணக்கூடியவங்க, டீச்சிங் லைன்ல இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ரிலேட்டடா ஒரு பிசினஸோ வேலையை பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு நேர காலகட்டம், அதுக்கு நல்லா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு ஒரு யோகமா இருக்கு. இல்லை நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றேன், நான் கமிஷன் அடிப்படையில் தரகர் மாதிரி ஒரு வேலை பார்க்குறேன், வியாபாரம் பார்க்குறேன், மார்க்கெட்டிங் பார்க்குறேன், நல்ல ஒரு லாபம். ஸோ உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை. இது தவிர மற்ற தொழில் பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மேலும் குறுக்கு பிசினஸ் சொல்லுவோம், இல்லீகல் பிசினஸ் சொல்லுவோம்,
கண்டிப்பா பண்ணிடாதீங்க இந்த 2026. அதனால அரசாங்க தண்டனை, அரசாங்க பிரச்சனை மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு. ஸோ வேலையிலும் தொழிலையும் வேறு மறைமுகமான விஷயத்த, சட்டத்திற்கு புறமான விஷயத்த பண்ணிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா? 5 கூடிய சனிவான் வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இழந்த காதல் பாதியில விட்டது மீண்டும் தொடரப்போகுது, கல்யாணத்தில் முடிக்க போறீங்க, பிரிந்த கணவனை ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? விதி அதை ஏற்படுத்தி கொடுக்க போது இந்த 2026. அதுல நீங்க என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது மிக முக்கியமா அப்படின்னு கேட்டா, இந்த முறை மீண்டும் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அதனால ரகசியங்கள் தீர விசாரிச்சு பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? இந்த குடும்பத்தை நடத்த வருமானத்தை நீங்க ஈட்டிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஸோ தேவையில்லாத மற்ற நபர்களுடைய பேச்சை குடும்பத்துக்குள்ள கேட்டுக்கிறது தவிர்த்துருங்க. 3வது நபரை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள விட்டுறாதீங்க. ஓகேங்களா? மேலும் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, தாந்திரிக ரீதியான அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதை விட்டு ஒழிச்சிருங்க. உங்களுடைய குலதெய்வம் மட்டும் தான் உங்களை காப்பாற்று. ஸோ குலதெய்வத்தினுடைய வழிபாடை மட்டும் தவறாம பண்ணுங்க. அப்போ தேவையில்லாத மற்றவருடைய 3வது நபருடைய விஷயத்த குடும்பத்துக்குள்ள நுழைக்காதீங்க. 3வது நபரை உங்களுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. அதே போல தாந்திரிக மாந்திரிக விஷயத்துல தேவையில்லாம போய் மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்க தவிர்த்துணும் இந்த 2026. அதே போல தேவையில்லாத காதல் சமாச்சாரம் விட்டு ஒழிச்சிருங்க இந்த 2026. ஸோ ஆடம்பர அல்லது ஆசை காதல் சொல்லலாம். ஆடம்பர செலவு ஒன்று, ஆசை காதல் சொல்லணும். இந்த 2 விஷயமும் இந்த 2026 மறந்துருங்க. தேவையில்லாத காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். அதுபோல பிள்ளைகள் வழியில கண்டிப்பா ஒரு நன்மை நடக்கும். பிரிந்த பிள்ளைகள் ஒன்று சேர்க்க வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. அப்போ உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது என்னன்னா, பிள்ளைகளை கண்காணிக்கணும். உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பிள்ளைகள் மறைப்பார்கள். ஸோ சீக்ரெட் உங்க பிள்ளைங்க சில விஷயத்தை மறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் படிப்பு, ஹையர் எஜுகேஷன், உயர்தரப்பட்ட படிப்பு படிக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. ஓகேங்களா? இந்த 2024 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அரசியல் செல்வாக்கை பெறக்கூடிய அரசியல் சார்ந்த பதவி வாய்ப்பு கொள்ளும். சமூக சேவை, தொண்டு நிறுவனங்கள்ல முக்கியமான பொறுப்பு கொள்ளும், தலைமை பொறுப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்களா சொந்தமா ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும். உங்களை நம்பி ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் அப்படின்றது அமையறதுக்கு வாய்ப்புகள் இங்க உண்டு. அல்லது சினிமா போன்ற விஷயத்துல முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஒரு துறையில இருந்தாலும் அந்த துறையை மொத்தமா நீங்க தான் லீட் பண்ணக்கூடிய தலைமை பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த 2026. ஆனா எப்படியா இருந்தாலும் ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி, ஒரு வெற்றின்றப்போ கூட துரோகம் பண்றதுக்கும் சூழ்ச்சி பண்றதுக்கும் ஆளுங்க இருக்குத்தானே செய்வாங்க. அப்படி சில நபர்கள் உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்களோட விஷயத்துல கவனத்தோடு இருந்துங்க. நீங்க உங்களுடைய வேலையை மட்டும் சரிவர பார்த்து கொண்டு வந்தாலே போதும். இந்த 2026 கண்டிப்பா விதி உங்களுக்கு சாதகமா இருக்கு. மேலும் மிக முக்கியமா வேற பிடிங்க, விழுத பிடிச்சிடாதீங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம்னா, ஒரு உங்களை சார்ந்து ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி, ஒரு வேலை பார்க்கக்கூடிய இருந்தாலும் சரி, ஒரு தொழில் பண்ணக்கூடிய இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குடும்பம் இருந்தாலும் சரி, அதனுடைய தலை யாரோ அவர்களுடைய நேரடி பழக்க வழக்கத்தை நீங்க வச்சுக்கோங்க. தேவையில்லாத மற்றவருடைய விஷயத்தை தலையிட்டு அவங்களுடைய வார்த்தைகளால அவங்களோட சண்டை விட்டுட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதே போலதான் உடல் ரீதியாக நோய் பிரச்சனை இருந்தாலும் அந்த நோய் பிரச்சனைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சரியா பார்க்கணும் அதை பிடிங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பா உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டம். நீங்க செய்யக்கூடாத ஒரு தவறுன்னா, படிக்கின்ற இடத்துல சில தவறுகளை, மறைமுகமான விஷயத்த பண்ணிடாதீங்க. அதுலயும் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சனிபான் உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த கேதுபான் உங்களுக்கு 10ல இருந்து சில பாதகமான பலனையும் கொடுப்பார். யோகியாக இருப்பது உங்களுக்கு சனி பகவான் தான், பாவியாக இருப்பது கேது பகவான் தான். ஸோ அதனால இந்த 2026 நான் சொன்ன விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிட்டீங்கன்னா பெரிதளவு பிரச்சனை, கடன், கஷ்டம் இல்லாமல் நீங்க இருக்க முடியும். மிக முக்கியமா அந்த விருச்சிக ராசிக்காரங்க சனி பகவான் வழிபாட தவறாம பண்ணுங்க, ரொம்ப அதீத அளவும் பண்ணுங்க. அதனால நன்மை உங்களுக்கு ஏராளமான முறையில் உண்டு. ஒரு வாய்ப்பை நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வாய்ப்பை சனிவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. தவறாம அதை நீங்க பண்ணிக்கங்க. ஸோ நல்லது, நாம் விருச்சிக ராசி பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ பாரகம் திருவடி சரணம்.